சொல்லிட்டு அவங்களுடைய மாவட்டம் தான் ரொம்ப சிறப்பா அருமையா அந்த முதல் மாநில மாநாட்டை நடத்தினாங்க. மாநாடு வேகமா அதுக்கு உண்டான பணிகளை மாவட்டங்கள்ல பிரச்சாரம் மாநாடு நடத்துவதற்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3-10 5-10-6-10 மாநாடு 24 3-10-24 எத்தனை வருஷமா அங்க சொல்றோம்? பணம் இல்லைன்னு தெரியுது, அந்த கவர்மெண்ட் கடல்ல விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரியுது, கவர்மெண்ட் காலிதான் தெரியும், கடன் இருக்குன்னு தெரியும். மீண்டும் நம்ம இவ்வளவு பணியிடங்களை நிரப்ப போறோம்னு அறிக்கை கொடுக்குறீங்க, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ண போறோம்னு அறிக்கை கொடுக்குறீங்க, தேர்தல் கால வாக்குறுதி 505 வாக்குறுதியை நிரப்புறேன்னு சொல்லிட்டு நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க, வாக்குறுதி கொடுக்குறீங்க. ஆனா இன்னைக்கு எந்த அமைப்பா இருக்கட்டுங்க, மதிப்பூதியம், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் ஊழியர்கள் ஒரு போராட்டத்துக்கு போனா வாழ்வூதிய மாநாடு நடத்தணும், அறிக்கையை கொண்டு போய் கொடுக்கிறோம், முடியாதுங்க, அது எப்படி முடியும் சொல்றாங்க. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணணும், பண்ண முடியாதுங்க, எப்படி பண்ண முடியும் சொல்றாங்க. மக்கள் நல பணியாளர்களுக்கு இன்னைக்கு அந்த அரசாங்கம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு தாங்க இந்த அரசாங்கம் வந்து நீக்கிட்டாங்க. நீங்க நாங்க வந்தா கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னீங்க, அது கோர்ட்ல போய் அவங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அப்படி மக்கள் நல பணியாளர்களும் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஊதியத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும் பணியிடத்திற்கும் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் தூக்கிட்டு இந்த கவர்மெண்ட் மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. யாருக்கெல்லாம் கொடுக்கணும் நியாயம்? இந்த ஊழியர்கள் அடிமட்ட ஊழியர்கள், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமும் ஓய்வூதியமும் காலி பணியிடம் நிரப்புவதும் நியாயம் ஒரு அறிக்கையை ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றம் கொடுக்குதோ, அப்ப நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில இவங்க எடுத்துக்கிட்டு மேல்முறையீடுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு துறைக்கு மட்டுமல்ல, பகுதி நேர ஆசிரியர்களுக்காகட்டும், மக்கள் நல பணியாளர்களுக்காகட்டும், சாலை பணியாளர்களுக்காகட்டும், பொது சுகாதாரத்துறையில வேலை பண்ணக்கூடிய சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார செவிலியர்கள், எம்ஆர்டி செவிலியர்கள் உள்ளிட்ட எல்லா துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கும் நீதிமன்றத்தில் நியாயமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு மேல்முறையீடு போறீங்களே. நான் இந்த அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்க கடமை. மதிப்பிற்குரிய தோழர் ஆர்டிஎஸ் தோழரும் பாலசுப்ரமணியன் பொதுச் செயலாளராக இருந்த தோழர் தலைமையிலும் அன்னைக்கு 10 நாட்கள் வீரம் தெரிந்த போராட்டம் நடந்தது. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் அன்ஸ்கில்டு சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவின்படி இன்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய நோக்கம், சாலை பணியாளர் 41 மாத பணி நீக்க காலம், அதாவது 7/9/2002 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அந்த 41 மாத காலம் 5/2/2006 மீண்டும் ஜெயலலிதா அம்மையார் வந்து பணியை வழங்கினாங்க. அவங்க ஆட்சி முடிவு காலத்துல அந்த 41 மாத பணி நீக்க காலத்தை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அரசாணை 22 பணி முடிவின்றி இவங்களை பணிக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. 2006 வந்த திமுக அரசு அரசாணை 133 வெளியிட்டு அந்த 41 மாத காலத்தை அசாதாரண விடுப்பு, நோ ஒர்க் நோ பே அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து அந்த அரசாணையால ஓய்வு பெறக்கூடிய சாலை பணியாளர்கள் வந்து ஓய்வூதிய ஊழியர்களாக இருப்பதனால், சிபிஎஸ் கிடையாது, ஓய்வூதியத்தில் இருக்கக்கூடிய இருப்பதனால் இன்னைக்கு அந்த ஓய்வூதியம் என்பது பாதிக்கப்படுது. சாலை பணியாளர்கள் சங்கம் நீதிமன்றத்தில் நாங்கள் நாடி முறையிட்டோம். நீதிமன்றம் கடந்த 23/10/2024 அன்று சாலை பணியாளர் 41 மாதத்தை கருத்தியலான ஊதிய உயர்வுக்கு கணக்கிட்டு அவர்களுக்கு முறைப்படுத்த வேண்டும் என்று ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டிருக்கு. திமுக போட்ட அந்த அரசாணை 133 ரத்து செய்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு முதலமைச்சர் வந்து இந்த கோரிக்கையை காலப்போக்கு தட்டி கழிக்கக்கூடிய போக்கு என்பது இருந்து கொண்டிருக்கு. வரக்கூடிய 1/4 நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மானிய கோரிக்கையில் சாலை பணியாளருடைய 20 ஆண்டு காலம், இந்த பணி நீக்க கால 41 மாதத்தை அந்த நீதிமன்ற உத்தரவை, சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தி பணிக்காலமாக அறிவித்து கருத்தியலான ஊதிய உயர்வு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அமைச்சரை பலமுறை சந்திச்சிருக்கிறோம், இயக்குநரை சந்திச்சிருக்கிறோம், தலைமை பொறியாளரை சந்திச்சிருக்கிறோம், பல கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு என்று காலம் கடத்தக்கூடிய போக்கு என்பது இன்னைக்கு தமிழக அரசு இருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் தமிழக அரசு நீதிமன்ற அவமானத்திற்கு உட்பட்டிருக்கு, நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்பட்டப்பட்டிருக்கு. எனவே சாலை பணியாளர் விஷயத்தில் அப்படி ஒரு நீதிமன்ற அவமதிப்புக்கு போக வேண்டாம், இதை முறைப்படி அமல்படுத்த வேண்டும். முதலமைச்சர் 1/4 நடக்கக்கூடிய மாநில கோரிக்கையில 110 விதியில் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்ல, சாலை பணியாளருக்கு 2010 அரசாணை வெளியிடப்பட்டு திறன்மிகு இல்லா பணியாளர்கள், அதாவது அன்ஸ்கில்டு எம்ப்ளாயிஸாக
மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போடப்பட்டு தர ஊதியம் 1,900 வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டும் கூட இன்னைக்கு வரைக்கும் சாலை பணியாளருக்கு அதை அமல்படுத்தல. அதே மாதிரி சாலை பணியாளருடைய காலி பணியிடங்கள் 8000 காலி பணியிடம் இருக்கு. இந்த கிராமப்புற இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, குறைந்தபட்ச கல்வி இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் 97க்கு பிறகு சாலை பணியாளர் பணி நியமனம் என்பது இல்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக கேட்டுக்கிறோம். சமீபத்தில் போட்ட அரசாணை 140 நெடுஞ்சாலைத்துறை தமிழக நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் திட்டம். அந்த நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்டால் சாலை பணியாளர் உள்ளிட்ட பொறியாளர் உள்ளிட்ட 5000 பணியிடம் ஒழிக்கப்படும். தனியாருடைய முதலாளிகளுக்கு அந்த சாலைகள் 12,000 கிலோமீட்டர் பராமரிப்புக்கு கொடுக்கப்படும். அப்படி 12,000 கிலோமீட்டர் சாலை தனியார் நிறுவனம் எடுத்துட்டா சுங்கவரி போடுவதற்கு 50 கிலோமீட்டர்ல இருந்து 60 கிலோமீட்டருக்கு சுங்கவரி வசூல் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும். இதனால் வணிகர்கள் பாதிக்கப்படுவாங்க, விலைவாசி உயர்வு என்பது ஏற்படும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே இந்த தமிழக நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கையில் எங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்காவிட்டால் அடுத்த கட்ட மாநில செயற்குழு கூடி தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில தலைவர் ஆர் வைரவன், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு நிறுவன சங்கம். நன்றி, வணக்கம்.